ஹாய் ஹலோ காய்ஸ். இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து போர்டு எக்ஸாம் முடிய போகுது. அதுவும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த பயாலஜி குரூப் அண்ட் பயோமேக்ஸ் குரூப் பார்த்திங்கன்னா வர மண்டே, அதாவது 23 மார்ச்சோட வந்து போர்டு எக்ஸாம் முடியுது. அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் மட்டும்தான். மேபி அவங்களுக்கு 26ஓட முடியுது எக்ஸாம்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நீட் 2026க்கு வந்து எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ தமிழ் மீடியம் பசங்களுக்கும் சரி, இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கும் சரி, மெயினாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலை பேஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்காக வந்து திருக்கோயிலூர் அப்படின்ற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நீட் கோச்சிங் சென்டர் மாதிரி அந்த ஒரு 40 டேஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வந்து இது வந்து இந்த கோச்சிங் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா ப்ராசஸும் ஓவர் ஆகிடுச்சு. இப்போ வந்து வர வெனஸ்டே, அதாவது 25லேருந்து நீட் கோச்சிங் சென்டரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் அந்த 40 டேஸ்க்கு. அப்போது இந்த கோச்சிங் சென்டர் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்டு யாராக இருந்தாலும் அனுப்பி வைங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பெட்டர் ஸ்கோரை கொடுக்கலாம். ஏன்னா வந்து டீச்சிங் ஃபேக்கல்ட்டி வந்து நல்ல நல்ல ஸ்டாஃப்ஸாக தான் போடுறோம். வித் பார்த்திங்கன்னா டீச்சிங் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருக்குன்னா, உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த எம்பிபிஎஸ் லெவலில் இந்த 3D அனிமேட்டடெல்லாம் காட்டுவாங்கள்ல, லைக் அந்த மாதிரி டீச்சிங்காக தான் இருக்கும். போர்ட் டீச்சிங்கும் இருக்குது. ஸோ அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. என் ரூம் 2 கம்பார்ட்மெண்ட்டு, அந்த கம்பார்ட்மெண்ட் பயங்கரமாக வெறுத்துச்சு. சரி, அதனால தான் இங்கே மாறி வந்துட்டேன். இட்ஸ் ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கேஸ் நீட் எக்ஸாம் ஃப்ரீ கோச்சிங் தான். பட் இங்கே நாங்கள் கொஷின் பேப்பருக்கு மட்டும்தான் நாங்கள் காசை கோட் பண்ணுறோம். ஏன்னா அது 80 கொஷின் பேப்பர்லாம் ஒரு ஆளுக்கும் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வேணால் டீச்சிங் வேணால் நம்ம ஃப்ரீயாக பண்ணிக்கலான்ற மாதிரி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்து டிஸ்கஸ் பண்ணி, ஸ்டூடெண்ட்ஸு டாக்டர் சைட்லேருந்து டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். பிகாஸ் எல்லாருமே நம்ம இடத்துலேருந்து வரணும்னு நமக்கு ஆசை இருக்காதா? ஸோ அந்த இதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 40 நாளில் வந்து நீட் எக்ஸாமெல்லாம் கிராக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அப்புறம் ஏன் நீங்கள்லாம் வந்து 40 நாளில் ஒன்றும் இது பண்ணாமல் 3 அட்டம்ப்டில் வந்து நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணிங்க அப்படின்ற கேள்வியும் ஒரு சிலவங்க கேட்குறாங்க. அதுக்கான பதில் என்ன தெரியுங்களா? ஃபஸ்ட்டு வந்து அது மேலே எங்களுக்கு ஆர்வம் கிடையாது அப்போதைக்கு. அதாவது ஆர்வம் இருந்துச்சு, அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தமிழ் மீடியம் மெட்டீரியல்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது. யூடியூப் சேனல்ஸ் கிடையாது, வாலண்டியர்ஸ் யாருமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி யாராக இருந்தால் கண்டிப்பாக நாங்களும் அந்த 40 நாள்லேயே வந்து எங்களோட கரியரை அப்போவே ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுற நிலைமைக்கு வந்திருப்போம். இல்லைனா நாங்கள் எதுக்கு 3 வருஷம் எடுக்க போகிறோம்? எங்களுக்குன்னா வேண்டுதலா? கண்டிப்பாக வந்து 40 டேஸ்ன்றது ஓகே தான், தாராளமாக பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான சிலபஸ் வேறு உங்களுக்கு. இப்போது என்ன கம்மியான சிலபஸ்னால், பயாலஜிக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் படிக்கும்போது 36+ சாப்டர்ஸ் இருக்கும். அந்த 36+ இருக்கும். இப்போ உங்களுக்கு 32 தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் கெமிஸ்ட்ரியில் நிறைய ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. மெமரி பண்ணுறதுலாம் நிறைய ரிடக்ஷன், அதாவது கழிச்சிட்டாங்க மெமரி பண்ணுற டாபிக்ஸ் எல்லாமே. ஸோ வந்து ஆர்கானிக்கையும் நீங்கள் வந்து வெறும் பயாலஜியுமே படிச்சுட்டு போனாலும் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் 540+ எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு மெடிக்கல் சீட்டே கிடச்சிரும். நான் அந்த ஸ்காலர்ஷிப் அப்புறம் லைக் அதர் டீட்டெயில்ஸை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா ஒரு வீடியோ போடுறேன். என் ஃபோன் வந்து சரியில்லை. ஸோ அதனால தான் வந்து நான் மூவிங் வீடியோ போடுற மாதிரி ஆகிடுச்சு. செல்ஃபி கேமராவில் கையில் பிடிச்சிக்கிட்டே மூவிங் வீடியோ போடுற மாதிரி இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக வந்து 40 டேஸில் வந்து நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணிட முடியும். அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நான் இப்போவும் சொல்கிறேன், 40 நாளில் நீட் எக்ஸாமை வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய மலைலாம் கிடையாது. இப்போ வந்து திருக்கோயிலூரில் கீழையூரில் வந்து நாங்கள் வந்து ஒரு நீட் கோச்சிங் சென்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு 40 டேஸ்க்கு. பிகாஸ் வந்து புவர் பீப்புள்ஸ் அண்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. இப்போ வந்து அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் வந்து ஃபீஸை பே பண்ணி நீட் கோச்சிங் சென்டருக்கு போக முடியாத நிலமையில் இருப்பாங்க. நீங்கள் லேக்ஸ் எல்லாம் பே பண்ண தேவையில்லை. அந்த பெரிய பெரிய நீட் கோச்சிங் சென்டர் கொடுக்குற கொஷின் பேப்பரை நாங்கள் தரோன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா அவங்க கொஷின் பேப்பர் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். உங்களுக்கு என்ன கொஷின் பேப்பர் வேணும்? ஆலன் இருக்குது, ஆலன் வேணுமா ஆலன் இருக்குது, ஆகாஷ் வேணுமா ஆகாஷ் இருக்குது, ஃபிசிக்ஸ் வாலா, மெடட் எல்லா கொஷின் பேப்பரும் இருக்குது. உங்களுக்கு அதை தான் நாங்கள் ட்ரெயின் பண்ண போகிறோம். அதை நாங்கள் தமிழ்லேயும் மாற்றி வச்சுருக்கோம். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் உங்கள் நெய்பர்ஸ் யாருக்கு வேணால் இந்த வீடியோ, அதாவது யாருக்கு வேணால் இந்த கோச்சிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நான் இப்போவும் சொல்கிறேன், கோச்சிங் வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ தான், பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கான லெக்சர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா
3D அனிமேட்டட் லெக்சர்ஸ் தான். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சாப்டரை வந்து படிக்கிறீங்க, படித்து மண்டையில் ஏற்றுறதுக்குள்ளே அது விடிஞ்சிடும். அதாவது இப்போ இருக்க அந்த ஜென்சி கிட்ஸ், அதாவது நம்ம பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்து பழகினவங்க. லைக் இப்போ வந்து நம்ம போர்டில் போய் சாக் பீஸ் எடுத்து எழுதுனா அது அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பதியறது கொஞ்சம் நாள் ஆகும். அதை படிக்கணும், உட்காந்து மெமரி பண்ணணும், அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் நிறைய இருக்குது. இப்போ எம்பிபிஎஸ்லாம் என்ன பண்ணுவோன்னா பவர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, பிபிடி போட்டு காட்டுவாங்க. அந்த பிபிடியை வச்சு கூட நம்ம பண்ணலாம். பட் நான் பிபிடி போட போகிறது கிடையாது, அனிமேட்டடாக கொண்டு போகலான்னு இருக்கேன். அனிமேட்டட்னால் வந்து இப்போ நம்ம ஒரு படம் பார்க்குறோம், அந்த படத்தோட கதையை நம்ம முழுக்க முழுக்க சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான் படிப்பையும் படத்தோடு கொண்டு போக போகிறோம். இப்போ வந்து அந்த ஒரு முயற்சியில் தான் இப்போது நாங்கள் எம்பிபிஎஸ்சில் அதை சக்ஸஸ் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து ஒன்றுமே தெரியாமல் வெறும் தமிழை மட்டும் வச்சுட்டு ஃபஸ்ட் இயருக்குள்ளே என்ட்ரி ஆகி பயந்துட்டு ஃபஸ்ட் இயர்லாம் ஏதோ கிளியர் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஏதோ ஒரு நிலைமையில் வந்து நிற்கிறோம். மே 3 வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுக்க வந்து நீட் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஓகேங்களா? இப்போ அந்த நீட் எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணி கண்டிப்பாக, அதாவது லாட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் சீட்ஸ், 7.5 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 7.5% இடஒதுக்கீடு வேறு இருக்குது. அதுக்கு நீங்கள் எந்த காலேஜ் எடுத்தாலும் ஃப்ரீ தான். ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய அதாவது இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு இருக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்காமல் போயிட்டு நம்ம வந்து திரும்ப தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் எந்த ஒரு படிப்பையும் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை. அதாவது ஆர்ட்ஸும் சிறந்த படிப்பு தான், இன்ஜினியரிங்கும் சிறந்த படிப்பு தான், அலைடு ஹெல்த் சயின்ஸும் சிறந்த படிப்பு தான். நான் இல்லைன்னா சொல்லலை. ஆக்சுவலாக வந்து மெடிக்கல், அதாவது எம்பிபிஎஸ் அப்படின்றது வந்து ஒரு எல்லாருமே என்ன சொல்கிறதுனா அது வந்து ஒரு எட்டாக்கனி அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரேட்டை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. எம்பிபிஎஸ் அப்படின்றது வந்து அது ஒரு இந்த மாதிரி ஒரு அதாவது நீங்கள் ஆர்ட்ஸ் இருக்குல்ல, லைக் அந்த மாதிரியான ஒரு டிகிரி தான் அதுவும். அதுக்கு என்ன வித்தியாசம்னா ஒன்றும் இல்லை. இது நீங்கள் ப்ராக்டிக்கலாக படிப்பீங்க, அங்கேயும் நீங்கள் ப்ராக்டிக்கல் தான் படிப்பீங்க. பட் நீங்கள் வந்து இங்கே லைவாக ஒரு ஹியூமன் பீயிங் மேலே நீங்கள் அப்ளை பண்ணி படிப்பீங்க. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். இப்போ வந்து யார் நினச்சாலும் டாக்டர் ஆக முடியும். ஓகேங்களா? இப்போ லாட்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் தமிழ்நாட்டில் இருக்குது. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்ல நம்ம. அதாவது நமக்கு இது வரைக்கும் யாரும் சொல்லலை. நான் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிவிடுங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்பி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அச்சீவ்மெண்ட்டை கொடுக்கலான்னு தான் இருக்கும் இந்த தடவை. அண்டு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பேசிக்லேருந்து ஆரம்பித்தா கூட இந்த 40 டேஸில் ஷார்ட்டாக 500 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணலாம். அது வந்து ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒரு இமயமலையெல்லாம் கிடையாது. எல்லோரும் வந்து ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணணும், 2 வருஷம் ரிப்பீட் பண்ணணும், அப்படி இப்படின்னு நல்லா கதையாக அடிச்சு விடுவாங்க. அதெல்லாம் சும்மா. நீங்கள் மனசு வச்சிங்கன்னா 40 நாள்ன்றதே உங்களுக்கு ரொம்ப அதிகம். ஒரு வருஷம் கிடையாது, 40 நாள் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? இப்போ அந்த 40 நாளை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் இங்கே கோர் கான்செப்டே. கைஸ், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் உங்களுக்கு வந்து தங்குறதுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கூட ரெடி பண்ணி தருவோம். ஓகேங்களா? உண்மையாகவே இந்த 40 நாளில் சீட் எடுக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் ஒரு இதுவாக கன்சிடர் பண்ணிக்காதீங்க. அதாவது இது முடியாது, இது வராது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தரிப்பை ஒன்று உருவாக்குனதால இப்போ யாருமே வந்து, அதாவது ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது அந்த வேலையில் வர்றது வெற்றியோ இல்லை தோல்வியோ, அந்த முடிவு வர்றதுக்கு முன்னாடியே நம்மளை தடுத்து நிறுத்திடுறாங்க. அது ஏன்னு தெரியல. என்னென்னு, அது கஷ்டம், கிடைக்காது, வேறு ஏதாவது பண்ணு அப்படின்ற வார்த்தைகளால். அது யாருன்னா நான் சொல்ல விரும்பலை. அது வேணால் ஒரு கான்ட்ரவர்சி ஆகிடும். ஸோ அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். நம்ம என்ன பேசுகிறோன்னா, ஈஸியாக 40 நாளில் எல்லாத்தையும் கிராக் பண்ணிடலாம் அப்படின்றது தான் உங்களோட கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். காட் bless you. Thank you to all.